உங்க அப்பா பதற முடிய ஒரு காரியம் பண்ண போறேன். ஐயோ ஏண்டா கொலை பண்ண போறியா? இல்ல, நான் கேக்குற கேள்விகளுக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லு. சொல்லு. இந்தியாவில் எவ்வளவு ஜனத்தொகை? தெரியாது. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? தெரியாது. இந்தியாவில் எத்தனை மொழிகள் பேசப்படுகிறது? தெரியாது. இந்தியாவில் எத்தனை ஜாதிகள்? தெரியாது. இந்தியாவின் தேசிய சின்னம் என்ன? தெரியாதுடா. கை கொடு. அப்ப நீ தான் அரசியல்வாதி. என்னடா குழப்புற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியல? அப்ப கண்டிப்பா நீ தான் அரசியல்வாதி. ஆமா, உன் ஹைட் என்ன? 57. உன் வெயிட் 77. உன் பாடி 37. ஓகே. மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கறியா? அதுலடா, ஹைட் வெயிட் இருந்தா தான் அரசியல் வேலைக்கு லாயக்கு. திடீர்னு சண்டை போடணும், திடீர்னு 4 பேரை குத்தணும், திடீர்னு 4 பேரை வெட்டணும், இதெல்லாம் சமாளிக்கணும். வேணாப்பா, நமக்கு அடிதடி எல்லாம் ஒத்து வராது. அதெல்லாம் உன்னோட வச்சுக்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆள் இருக்குப்பா. இருக்குங்கிற? ஆமா, அப்ப எந்த கட்சியில சேரலாம்? உதப்பேன். கை நிறைய காசை வச்சுக்கிட்டு இன்னொருத்தட்ட போய் கை கட்டி நிக்கிறதா? தனி கட்சி ஆரம்பிக்கணும்ப்பா. நெருப்பு சுடும், நீர் குளிரும். அண்ணே அசத்திட்டீங்க அண்ணே. அந்த டைரக்டர் கிடக்குறாரு, நீங்க எழுதி தள்ளுங்க. அடுத்த படத்துக்கு கேமரா எடிட்டிங் எல்லாமே நீங்க தான். பாம்பே நடிகரே வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. நீங்க யாரு? நாங்க சேசோப்பா கட்சியில இருந்து வரோம். அண்ணன் தான் தலைவர். நான் தான் தலைவர். நீங்க எங்க கட்சியில சேரணும். நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவரா இல்லான்னு இருக்கேன். ஐயா, 4-5 பேர் 4-5 கட்சி ஆரம்பிச்சா அது நல்லா இருக்குங்களா? நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னு வைங்க, வர்ற தேர்தல்ல நாம தான் ஜெயிக்கிறோம், நாம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். அப்படியா? அப்ப நான் தான் சீஃப் மினிஸ்டர். ஏண்டா என்னடா எடுத்த உடனே முதலமைச்சர் பதவி கேக்குறான்? முதல்ல அவனை வச்சு ஆட்சி அப்படி போ, அப்புறம் கவுத்தி விடுவோம். அப்படிங்கிற? ஆமா. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. ஆர்மோன நம்ம லப்பர் வந்திருக்கு. என்ன ஆர்மோன? என்னாச்சு? ஒண்ணுல பையன் தலையெழுத்தனா என்னன்னு சொல்றது. 8 மாசத்துக்கு முந்தி இந்த வானா ஆனாமோனா காணா இல்ல, இந்த பயல்கிட்ட என் மக கல்யாணத்துக்காக வேண்டி வீட்டை அடமானமா வச்சு வெத்து பேப்பர்ல கை நாட்டு போட்டு என்கிட்ட கடை வாங்கினா நான் கொடுத்தது 10,000. அதுக்கு பக்கத்துல ஒரு சைபரை போட்டு லட்சமாக்கிட்டல்ல. நீ லட்சமாக்கி என்னங்கன பிரயோஜனம்? அவனும் ஆர்பர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தொழிலாளி. 10,000 அவன் திருப்பி கொடுக்கறதே கஷ்டம். இந்த லட்சணத்துல நீ லட்சத்தை எப்படி வசூல் பண்ண போறீரு? ஓய் சேஷாத்ரி, அங்கதான் இருக்கு விஷயம். என்ன? அவங்க பேர்ல ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கு அதோட மதிப்பு 2 லட்சம் ரூபாங்கிறேன். கொடுத்த படத்துக்கு வட்டியை சேர்த்து கோர்ட்ல அவ வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வர ஆர்டர் வாங்கியிருக்கல. வீடே ஏலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? ஓஹோ, அப்ப நீங்க விஷம் குடிச்சு செத்து போயிட்டா அந்த வீடு ஏலம் போறது நின்னு போயிடுமா என்ன? பைசா பைசாவா சேர்த்து கெட்ட வீடப்பா. அது ஏலம் போறத பார்த்துட்டு நான் எப்படிப்பா உசுரோட இருக்கிறது? ஆர்வம் இல்லாதவன் எதிர்த்து போராடணுமே தவிர இப்படி இல்லாமலேயே போயிடக்கூடாது. அப்புறம் அவனுக்கு தானே லாபம். கை நாட்டு வாங்கி எங்களை சாகடிக்கும் வானானா மூனாக்கானா. கை நாட்டு வாங்கி எங்களை சாகடிக்கும் வானானா மூனாக்கானா. வானானா மூனாக்கானா. வானானா மூனாக்கானா. வட்டி வாங்கி எங்களை சாகடிக்கும் வானானா முனாக்கானா. கொடும் வட்டி வாங்கி எங்களை சாகடிக்கும் வானானா முனாக்கானா. என்னையா வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? இந்நேரம் இவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டிருக்க வேண்டியதானே. அவங்க ஒரு தப்பு செய்யலையே சார். ஏழைங்க போராட்டம் நடத்தினா சட்டம் ஒழுங்கு அமைதி எல்லாம் கெட்டு போடியா? நாம அவங்களுக்கு பாதுகாப்பா நின்னா நியாயம் கிடைக்கும். அதை விட்டுட்டு கலைக்க ஆரம்பிச்சோம்னா போராட்டம் பெருசாயிடும். நீ போட்டிருக்கிறது காக்கி சட்டை, சிகப்பு சட்டை இல்ல, அத மறந்துடாத. ஏழைங்க வீட்ட ஏழைங்க வீட்ட வானானா மூனாக்கானா. நாங்க இங்க கூச்சல் போடல, இதுக்கு பேரு கோஷம். கைய கட்டிக்கிட்டு கை நாட்டு போட்டு கடனை வாங்குறது, அதை திருப்பி கேட்டா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கோஷம் போடுறத புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே தலைவா. கொடுத்த காசை நியாய வட்டியோட திருப்பி கேட்டா அது முறை. வெறும் கை நாட்டை வச்சுக்கிட்டு போலி பத்திரம் தயார் பண்ணி பொய் கணக்கு எழுதி குடியிருக்கிற வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டா அது முறைன்ற. இந்த ஏலத்தை தடுக்க உங்களுக்கு உரிமை இல்ல. இந்த உண்ணாவிரதத்தை தடுக்க உங்களுக்கும் உரிமை இல்ல. நியாயமான போராட்டமா இருந்தா உண்ணாவிரதம் இருக்கலாம். இப்ப என்ன இது நியாயம் இல்லன்றியா? சோர்த்து நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எங்களுக்கு என்ன தலையெழுத்து? சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்க முடியாது. லத்திய கையில வச்சிருக்கிறதுனால நீங்க சொல்றதுதான் சட்டம்னு நாங்களும் எடுத்துக்க முடியாது. பாய் கொழுப்பு அதிகம். அட அது கூட இல்லன்னா எங்க ஜாதியவே ஒழிச்சிருக்க மாட்டீங்க. ஏய் சொல்லுங்க சார். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஏலம் நடந்தே தீரும். சரி சார், செய்யுங்க சார். பணக்காரங்களுக்கு துணை போகும் போலீஸ். 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 கோஷம் போடுங்க, வேண்டாங்கல. ஆனா பொதுப்படையா போலீஸ்னு சொல்லாதீங்க, அது தப்பு. அட ஆமாப்பா, அதுலயும் இவர மாதிரி நல்லவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஓகே தானே? ஓகே லப்பரே. அப்ப வானானா மூனாக்கானா.
லப்பரு வந்துருச்சு டேஞ்சரு. This is the last warning. இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க எல்லாரும் இங்க இருந்து கலந்து போகல, உங்க எல்லாரையும் வேன்ல தூக்கி போட்டுருவேன். என்ன சொல்றீங்க? அம்மா ஆத்தாடி அப்பா. எஸ்பி சார், அவைகளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்ன வானா ஆனா மூணா காணா? என்ன இதெல்லாம்? குளிக்கிறப்ப வலிக்கு விழுந்துட்டல்ல, வழிக்கு விழுந்தா இத்தனை இடத்துல எப்படி அடிபடும்? மறுபடியும் விழுந்து காட்ட சொல்றீங்களா? எஸ்பி சார், இவங்க மேல கொடுத்த கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன் இவனுக்கு யாராவது மிரட்டினானுங்களா? அவங்க யாரும் மிரட்டல. நேத்து ராத்திரி கனவுல எங்க அப்பச்சி ஆத்தாள வந்து, அடே காசி வட்டிக்கு வாங்குறவன் பேர்லாம் கேச போடாத, அப்படி கேச போட்டா அந்த குன்னக்குடி மிருகம் கோச்சுக்குவாக, உன் குடும்பம் விலகாம போடுன்னு புத்தி சொன்னாங்க. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? உங்களுக்கு வந்து போன செலவுக்கு வேணா ஏதாவது கொடுத்துறேன், அவைகளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஸ்டூபிட். இன்ஸ்பெக்டர், நம்ம ஆளுங்களை வேன்ல ஏற சொல்லு. என்னையா வந்தாங்க போயிட்டாங்க? புசுவானமா போச்சு. போலாரே. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உனக்கு என்ன தெரியல? நம்ம ஆர்பர் வாட்ச்மேன் ஆறுமுகம். உடம்பெல்லாம் பஞ்சர் ஒட்டி இருக்கு. காது கெடுக்கன் கலர் அளவுக்கு ஒன் சைடா அடிச்சிருக்கான். ஹலோ, ஓரமா உட்காருப்பா. அப்பா லப்பரு, நீ சொன்னபடி எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். தயவு செஞ்சு என் மகன் பழனியாண்டிய என் கூட அனுப்பிச்சிருக்கீங்களா? எல்லா பத்திரத்தையும் கொண்டு வந்துட்டியா? இந்த பேட்டையில இருக்கிற எல்லாருடைய கை நாட்டு கடன் பத்திரமும் இதுல இருக்கான்னு சரி பார்த்துக்கிறீங்களா? நம்ம பேட்டையில இருக்கிற எல்லாருடைய கடன் பத்திரமும் இதுல இருக்கான்னு பாருங்க. என் மவ பழனியாண்டி தவ சிறந்து பெத்த புள்ள. என்ன பண்ற? இதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆனதும் கண்ணை மூடிட்டு பழனியப்பான்னு கூப்பிடுற பையன் ஓடியாரோம். வந்துருவான்ல. வட்டி மட்டும் இல்ல, அசல் சேர்ந்து போகுதே. பழனியப்ப வேண்டாம். வேணும் வேணும். அப்ப எரிஞ்சு முடிஞ்ச உடனே கூச்சல் போடு. பழனியப்பா. கோவையிலே கோனாரு, மதுரையிலே மன்னாரு, சிங்கண்டா என் பேரு, என் முன்னே நீ யாரு? நினைச்சா குடிப்பேன், புடிச்சா அடிப்பேன், அடிச்சா ஜெயிப்பேன் நான் இங்கே. அவன் தான் புருஷன், இவன் தான் அரசன், மனுஷன் யார் இங்கே? கோவையிலே கோனாரு, மதுரையிலே மன்னாரு, சிங்கண்டா என் பேரு, என் முன்னே நீ யாரு? கெட்டிக்காரன் அவன் சொல்லும் பொய் புழுகு 8 நாளிலே வெளியாகும். பட்டம் பதவிகளும் துட்டும் பெருமைகளும் இங்கே அனைவருக்கும் பொதுவாகும். கெட்டிக்காரன் அவன் சொல்லும் பொய் புழுகு 8 நாளிலே வெளியாகும். பட்டம் பதவிகளும் துட்டும் பெருமைகளும் இங்கே அனைவருக்கும் பொதுவாகும். ஒரு காலம் உருவாகும், உனக்கெல்லாம் பதிலாகும், எதிர்காலம் ஜெமதாகும்.
கோவையிலே கோனாரு மதுரையிலே மன்னாரு சிக்கண்டா எம் பேரு எம் முன்னே நீ யாரு அங்கே ஒரு விழியும் இங்கே ஒரு விழியும் ஆசை வரும் வழியில் தடுமாற எங்கள் இளங்கிளிகள் சொல்லும் தனிமொழிகள் பொங்கும் எரிமலைகள் இடமாற அங்கே ஒரு விழியும் இங்கே ஒரு விழியும் ஆசை வரும் வழியில் தடுமாற எங்கள் இளங்கிளிகள் சொல்லும் தனிமொழிகள் பொங்கும் எரிமலைகள் இடமாற மத யாரை வந்தாலும் மடக்காமல் விடமாட்டோம் மயக்கத்தில் விடமாட்டோம் கோவையிலே கோனாரு மதுரையிலே மன்னாரு சிங்கண்டா என் பேரு என் முன்னே நீ யாரு நினைச்சா குடிப்பேன் பிடிச்சா அடிப்பேன் அடிச்சா ஜெயிப்பேன் நான் இங்கே அவன் தான் புருஷன் இவன் தான் அரசன் ஆனா மனுஷன் யார் இங்கே கோவையிலே கோனாரு மதுரையிலே மன்னாரு சிங்கண்டா என் பேரு என் முன்னே நீ யாரு தலைவர்களே எனக்கு எதுக்கு இந்த கட்சி கிச்சி எல்லாம் அட உனக்கு கட்சி வேண்டாப்பா, ஆனா நீ எங்களுக்கு வேணுமே. இந்த ஏழை ஜனங்களுக்காக நீ செஞ்சிருக்கிற சேவைகளை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கு தெரியுமா? ஏழைங்களுக்கு உதவி செய்யற உண்மையான தொண்டை தானே நீ. அப்படின்னு நினைக்கிறேன். எங்க கட்சியில சேர்ந்துரு, மக்களுக்கு நல்லா செய்ய முடியும். இந்த பார்ல பாரு, நீ செய்யற சேவை உன் பேட்டைக்கு மட்டும் தான் போய் சேருது. நம்ம கட்சியில சேர்ந்துட்டேன்னு வை, என்ன நீ செய்யற சேவை இந்த நாடு முழுதும் இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு போய் சேருது இல்ல அப்படிங்கிறீங்க? ஆமா. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த கட்சியில ஆரம்பத்துல தொண்டை நான் சேர்த்திக்கின, அப்புறம் குண்டை நான் மாத்திட்டீங்க. அது எங்க கட்சி இல்லப்பா, அதுக்குன்னு சில கட்சி இருக்கு. இந்த பாருப்பா, என்ன மாதிரி பொதுநலவாதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து அமைச்ச கட்சி இது, தெரியுதா? இதுல அந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்காது. ஆமா, ஆரம்பத்துல எல்லாம் இப்படித்தான் சொல்றானுங்க. பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கொள்கை தான் மிஞ்சுது. என்னன்னு கேக்குறீங்களா? ஒண்ணு, அவனுக்கு கிடைச்ச தலைவர் பதவிய காலம்பூரா அவனை வச்சுக்கணும்னு பாக்குறான். இன்னொன்னு, இந்த கட்சிக்காரனுங்களை அவனை விட்டு ஓடி போகாம இருக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் சில்லறையை சேர்த்துக்கணும்னு பாக்குறான். சார் தானே? ஏப்பா, கை நாட்டா இருந்து இவ்வளவு தெளிவா பேசுறியே, எப்படி? நாட்டு நடப்பெல்லாம் பார்த்து நாங்களும் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டோம். அப்ப இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தீங்களா? எது இத்தனை நாளாவா? 41 வருஷம் தலைவா. ஏதோ இப்போவாது முடிச்சிங்களே. தலைவா, உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கா இல்லையா? அட, கொள்கை தான்ப்பா எங்க மூச்ச. அப்ப எனக்கும் ஒரு கொள்கை இருக்கு. இந்த கொள்கையும் அந்த கொள்கையும் ஒத்து வந்துச்சுன்னா நான் உங்க கட்சியில சேர்றேன், இல்லன்னா நம்மள ஆள விடுங்க. இருப்பா, உன் கொள்கை என்ன? அவுத்து விடு. அதாவது, நம்ம நாட்டுல தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோமே, ஆனா தினமும் எவ்வளவு தண்ணி வீணாயிட்டு இருக்கு தெரியுமா? இந்த நாட்டுல ஏழை பொம்பளைங்க வடிக்கிற கண்ணீர் கொஞ்சமா நஞ்சமா? ஐயோ, நெஞ்ச தொட்டுட்டாப்பா, நெஞ்ச தொட்டுட்டேன். வர மேடையில பொம்பளைகளை பத்தி அவன் பெருசா பேசுறானே தவிர நம்ம பொம்பளைங்க கஷ்டம் தீர்ந்த பாடே இல்ல. இப்ப என்ன பண்ணுங்கற நீ? அதனால பொம்பளைகளை தரக்குறைவா நடத்துறவன் அவன் எவனா இருந்தாலும் சரி, நடு ரோட்ல நிறுத்தி பொதுமக்கள் பார்வையில அடிச்சு கொல்லணும். சபாஸ், இது பாயிண்ட்மா. இந்த பாயிண்ட் கீண்ட் எல்லாம் நமக்கு ஒத்து வராது. அத சட்டமா கொண்டு வரணும். அட, அரேபியா கண்ட்ரில அந்த சட்டம் இருக்குது. நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவோம், ஒவ்வொருத்தனையா சுடுவோம். சரிதானே? இல்ல, இன்னும் இருக்கா? நல்ல புத்திசாலியாவும் கடுமையா உழைக்கக்கூடிய ஏழை குடும்பத்து வாலிப பசங்களுக்கு இந்த நாட்டுல வாய்ப்பை கொடுக்க மாட்டான்றானுங்க. வாலிப பசங்களுக்கு தானே கொடுத்துருவோம். நீங்க நினைச்சாலும் விட மாட்டானுங்களே. யாரு? அதான் இந்த பரம்பரை பணக்கார பசங்க. இப்ப சொன்னீங்க, இது கரெக்ட். என்னங்க? அது இல்ல தலைவா, ஒரு அப்பன் சம்பாரிச்ச சொத்தோ புகழோ அவன் பிள்ளைகளுக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கரெக்ட் பாயிண்ட்மா. அது அங்க சொல்லு. லவர் சொன்னது கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன், கோடீஸ்வரம் பையன் முட்டாளாத்தான் இருப்பான், ஆனா அவங்க அப்பன் சம்பாரிச்ச சொத்தை வச்சுட்டு அவன் எத்த வேணா பண்ணுவான், அதுதான் கூடாதுன்றான். ஐயோ, எங்க அப்பாவோட சொத்து இல்லாம என்னால வாழ முடியாதியா? சுயமா சம்பாதி. அதுக்கு வழி தெரியாம தானே நாங்க புது கட்சியே. இல்ல, அவர் உளறாரு. நீ சொல்ற திட்டங்களை எப்படி நடைமுறைக்கு கொண்டுட்டு வரதுன்னு தெரியாமத்தான் புது கட்சி ஆரம்பிச்சோம்னு சொல்றாரு இல்லையாங்க? அதேதான். தபாய்க்கல இருந்தாலும் தபாலிக்கல. நீ இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மனுஷனுடைய சம்பாதியம் அவன் இருக்கிற வரைக்கும் தான்.
அவன் செத்து போயிட்டானா அது அரசாங்கத்துக்கு போய் சேரணும், அவன் பிள்ளைகளுக்கு மட்டும் அது போய் சேரக்கூடாது. என்னையா இது அநியாயமா இருக்கு? அப்ப தலைவரோட பிள்ளைங்க எல்லாம் நடுத்தருவுல நிக்கணுமா? நிக்கட்டுமே, தகுதி உள்ளவன் தான் வாழணும்ன்ற. நீ சொல்றத பார்த்தாக்கா இன்னைக்கு கார் பங்களாவோட இருக்கிற நிறைய பேரு சாப்பாட்டுக்கு பீச்சில துண்டு விரிச்சு தான் சம்பாரிச்சு சாப்பிடணும் போல் இருக்கு. வேற தொழில் தெரியலன்னா அதையும் பண்ண வேண்டியதானே, அதான ஜனநாயகம். என்னங்க லவர் சொல்றத பார்த்தா நீங்க சிஎம் ஆகவே முடியாது. இடிச்சு ஏன்டா அபசவன மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க வாடா. நீ எந்த கட்சி? உங்க கட்சி தாங்க. எதிர்கட்சி மாதிரி பேசுற? லவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குங்க. லப்பர் சொல்றது கரெக்ட்டுங்க. லப்பர் நீ என்ன பண்ற? உன் திட்டங்களை எல்லாம் பட்டியல் போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி என்கிட்ட கொடுக்குற. நான் என்ன பண்றேன்? அதையும் நம்ம கட்சி தேர்தல் அறிக்கையா வெளியிடுறேன். எப்படி?